இந்த ரமலானுடைய மாதத்தை ஏன் சிறந்த மாதம் என்று சொல்கிறோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லோருமே நோன்பு நோற்றவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் நாம் வீணடித்து விடக்கூடாது. இந்த நேரங்கள் இந்த காலங்கள் என்பது நாம் எல்லோருமே முதல் 5 நாட்கள், பிறகு 10 நாட்கள்ல நம்ம நன்மையை செஞ்சுக்கலாம், பிறகு 10 நாட்கள்ல நன்மையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நன்மைகளை பிறகு பிறகு என்று நேரத்தை தள்ளி போட்டுக் கொண்டே போகக்கூடாது. ஏன்னா இந்த சிறந்த மாதம் கண்மூடி கண் திறப்பதற்குள் நம்மை விட்டு சென்றுவிடும். அதற்குள் நம்மளுடைய அமல்களை எல்லாம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக, நிறைய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த சிறப்பான மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அடைய வைத்தான் என்று சொன்னால் அதற்குரிய முழு கூலிகளையும் பெறக்கூடியவர்களாக இந்த மாதத்தை நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.